பா என்ன ஆச்சுப்பா? இல்ல அர்ச்சனா, ஒரே டென்ஷனா இருக்குமா. நேத்து வரைக்கும் என் காலை சுத்திக்கிட்டு இருந்த பைய இன்னைக்கு எனக்கு எதிராக அரசியல் பண்றான். இவனை வளர விட்டா நாளைக்கு என்னைய எதிர்த்து நிப்பான். இப்பயே தலையில தட்டி உட்கார வைக்கணும், இல்லைன்னா மொத்தமா சரிச்சிட்டு போயிடுவான். இந்த பாரு, என்னால அமைச்சர் பதவி கூட இல்லாம இருக்க முடியும், ஆனா மாவட்ட செயலாளர் பதவி இல்லாம இருக்க முடியாது. நான் சாகும்போது மாவட்ட செயலாளர் தான் சாகணும். என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த பதவியை நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் ஏன் இப்ப எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்னா, அந்த ஆளு பேசிட்டான்னு உடனே நீங்க அவனுக்கு எதிராக பேசிட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் நீங்களும் அந்த ஆளுக்கு ஈக்குவல் தானே. உங்களோட எதிரி அவன் தான்னு நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும்பா. எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ஒருத்தவங்களை நம்ம அடிச்சு உட்கார வைக்கணும்னா அதுக்கு முதல்ல அவங்கள தப்பானவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள அடிக்கணும்னு சொன்னீங்கல்ல. அதேதான் இந்த ஆளும். நீங்க சீன்லயே இல்லாம அவனை பேச விட்டு வெறியேத்தி விடுங்க. அவன் கோவத்தை நல்லா தோண்டி விடுங்க. அப்புறம் அவனால கட்சிக்கு கெட்ட பேருன்னு ஒரு நிலைமையை உருவாக்குங்க. அதுக்கப்புறம் அவனை என்ன வேணாலும் செய்யுங்க. இவ என்ன அவருக்கே அரசியல் சொல்லி கொடுக்கறா? இந்த ஜென்மத்துல இவள திருத்த முடியாது போல இருக்கே. கடவுளே, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? ஐயா, சூடா இருக்கு, குடிச்சிருங்க. என்னம்மா, கோயிலுக்கு எதுவும் கிளம்பிட்டியா? இல்லங்க ஐயா. ஏ இல்ல, நீ கிளம்பி இருக்கிறத பார்த்துட்டு கோயிலுக்கு எதுவும் போறியான்னு நினைச்சிட்டேன். ஐயோ, அதான் எல்லா புடவையும் வாஷ் பண்ண போட்டிருக்கேங்க ஐயா. சரிம்மா, அதுவும் நல்லதா போச்சு. நானும் 2 நாளா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்து போயிட்டேன். இந்த வீட்டுக்கு ஏதோ திருஷ்டி பட்ட மாதிரி திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நான் விஜய் கிட்ட போன் பண்ணி சொல்றேன். நீ சூர்யாவும் விஜயை கூட்டிக்கிட்டு. ஐயா, தயவு செஞ்சு ரெசார்ட்டுக்கு அனுப்புன மாதிரி எங்கேயும் அனுப்பிடாதீங்க ஐயா. திரும்பவும் ஒரு பிரச்சனைய தாங்க முடியாது. ஐயோ இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வாங்களேன். போய் சாமியை வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க. அப்போது இந்த பிரச்சனை எல்லாம் குறையுதான்னு பார்க்கலாம். சரிங்க ஐயா, நான் விஜய் அக்காவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். அம்மா, விஜயை மட்டும் கூட்டிட்டு போறதுல என்னமா இருக்கு? சூர்யாவும் கூட்டிட்டு போ, அதான முக்கியம். டாட், என்னாச்சு? என்ன எங்கேயோ கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க? டேய், ஆமாண்டா. வாட் டாட்? நம்ம வீட்டுல விடிஞ்சு இருந்துச்சே ஏதாவது ஒரு புது புது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதனால 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். கோயிலுக்கு தானே டாட், நாளைக்கு போயிடுவோம். ஏன், இப்ப ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? நான் இப்போ இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல டாட். அப்புறம் என்ன, 2 பேரும் இப்பவே கிளம்புங்க. ஐயா, அதுக்காக இப்பவே வா? அட ஆமாமா, ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு மனசுல தோன்றிச்சுன்னா, அதுவும் சாமி காரியம்னா அதை தள்ளி போடாம அப்பயே செஞ்சிடணும். 2 பேரும் கிளம்புங்க. மாலையை வாங்கி சாமி கழுத்துல போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா விழுந்து வணங்கி கும்பிட்டு வாங்க. டாடி, ஆனா நீங்களும் வர வர இந்த சடங்கு சம்பிரதாயம் கோவில் அது இதுன்னு மாறிக்கிட்டே இருக்கீங்க. டேய், ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாரும் அப்படிதான். உனக்கும் ஒரு நாள் புரியும். சரி, பேசிட்டே இருக்காதீங்க, கிளம்புங்க. கூட்டிட்டு போயிட்டு வாமா. சரி, வாங்க சார். ஓகே டாட், போயிட்டு வரோம். என்னம்மா, தேங்காய் நல்லா இருக்குமா அழுகி இருக்குமா? கோயிலுக்கு உடைக்கிறதுப்பா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். தப்பா எப்படி இருக்கும்? என்ன மச்சி, அதை நாங்க எப்படி நம்புறது? நம்பலாம். டேய் மச்சி, உடைச்சு பாத்துருவோம்டா. ஏப்பா ஏப்பா, எதுக்காக உடைக்கிற? உடைச்சு பார்த்தா தானே தெரியும் அது நல்ல காயா கெட்ட காயான்னு. கோயிலுக்கு உடைக்கிறது குடுப்பா, அது நல்ல காய் தான்.
எதுக்கு இப்ப இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ? நாங்க பிரச்சனை எல்லாம் பண்ணலையே, வியாபாரம் பண்றோம். என்னது? எங்கடா போய் பிரச்சனை பண்றோம்னு சொல்ற நீ? ஆ, டேய் மச்சி, அந்த தேங்காய் குடுறா. என்ன மச்சி? குடுப்பா, உடைக்காத, அது குடுப்பா. இல்ல மச்சி, இத உடைச்சு பாரு. எப்பா உடைக்காத, குடுப்பா. ஆ, என்னப்பா இது டேய் அநியாயம்? மச்சி, ஆமாண்டா. நல்ல காய் தான்டா. இருக்கு. என்ன எதுக்கு இவ சும்மா சும்மா வந்துகிட்டே இருக்கா? ஹாய் அங்கிள். ஹாய்மா, வாமா. என்னம்மா, என்ன விஷயம்? இல்ல அங்கிள், ஆக்சுவலி இந்த பக்கமா வந்தேன். அதான் சும்மா ஆண்டி சூர்யாவெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சூர்யா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காமா? ஓ அப்படியா அங்கிள்? நந்தினி இருக்கால உள்ள? ரெண்டு பேரும் தான் ஒன்னா போயிருக்காங்க. ஏம்மா, அவங்களே நீ தேடுற? ஒன்னும் இல்ல அங்கிள், சும்மாதான். சரி ஓகே, பரவாயில்ல அங்கிள். நான் அப்புறமா ஒரு நாள் வரும்போது பாத்துக்கிறேன். பாய். ஆ, சார், நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு ஆ, வந்துடுறேன். சரி, நான் கார் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்தா, இத வச்சுக்கோ. கோயிலுக்காக இருக்கிறது நல்ல தேங்காய் தான், உடைக்காத, குடுப்பா. குடுப்பா. குடுமா, அக்கா, நாங்க பாத்துக்கிறோம். நல்ல ஐயோ, தேங்காய் தான், விடுங்க, வை. விடுங்க. நல்ல காய் தானே இது, வாங்கிக்கங்க. அட பாருடா, தேங்காய்க்கு பாப்பா சர்டிபிகேட்லாம் கொடுக்குது. நீ யார் அதை சொல்றதுக்கு? எனக்கு தென்னந்தோப்பை பத்தியும் தேங்காய் பத்தியும் நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்றேன், அது நல்ல காய் தான், வாங்கிக்கங்க. டேய் மச்சான், பாப்பா நல்லா கருத்தா பேசுதுலடா. ஆமா மச்சி, ஆ, தென்னந்தோப்பாக்காவே சொல்லிருச்சுல. அக்கா, நீங்க ஒரு அர்ச்சனை தட்டு இந்தாம்மா. கொடுங்க. நீ வாங்கிட்டு போமா, இவனுங்களுக்கு வேற வேலை இல்ல. ஆ, ஆ.